இந்த நோய் வந்தவங்க முதல்ல பயப்படாதீங்க. வால் கிளாக்கை பார்த்து நீங்கள் சாப்பிடாதீங்க. உங்கள் பாடி கிளாக் சொல்லும் போது சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நீ சாப்பிட்ற சாப்பாடு இன்சுலின் சுரக்காமல் பண்ணுது. இது என்ன கான்செப்ட்னே புரியல. ஆனால் இது எல்லாரும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அந்த கிளஸ்டர் பீன்ஸ் கொத்தரங்கால இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கரை நோய்ங்கும் போது இனிப்பாக இருக்கும். சர்க்கரைங்கும் போது அது வந்துச்சுன்னா அதோட ஒரு கசப்பான செய்தி எதுவும் கிடையாது. அது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிறது இப்போ இந்தியாவை தான் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 80 மில்லியன் மக்கள் இந்த நீரிழிவு நோயால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இது 2040 130 மில்லியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 10 இடைவேளைகள், அதாவது ஒரு டெக்கேடில் ஒரு சர்வே எடுக்கும்போது 10 இயர்ஸ் கேப்பில் ஒரு சர்வே எடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, இதோடைய க்ரோத் ரேட், அதாவது இந்த நோயின் வளர்ச்சி சதவீதம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 126% மேலே போகுது. அப்போனா இது டினோட்ஸ் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் டெட்லி டிசீஸ். இன்னொன்று, நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அதுவும் ஒரு காரணம் இந்த நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 இடத்துக்குள்ளே வந்தது. ஈவன்டோ கோவா முதல் இடத்துல 26% ப்ரிவலன்ஸ் ரேட்டில் இருந்தாலும், அடுத்தது பாண்டிச்சேரி 26% ப்ரிவலன்ஸில் இருந்தாலும் தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது, இந்த நோய் வந்தவங்க முதல்ல பயப்படாதீங்க. அதுக்கு உண்டான நிரந்தர தீர்வுகள்ங்கிறது இல்லைனாலும் உங்களை குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கரெக்டாக இப்போ எப்படி இருக்கீங்களோ, முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, வந்ததுக்கப்புறம் அதே லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான நடைமுறைகள் நிறையா இருக்குது. அது எல்லாமே டாக்டர் சொல்கிறத கேட்கணும். நீங்கள் சொல்கிறத கேட்கணும் முதல்ல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே 2 வகை உண்டு டயபெட்டிஸ்லேயே. டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. டைப் 1 டயபெட்டிஸ்க்கு வேறு மருந்து மாத்திரைகள் வேலை செய்யுமா அப்படிங்கிறது இன்னும் அது நிரூபிக்கப்படலை. அது இன்சுலின் டிபெண்ட்னே சொல்லுவாங்க. அது ஏன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சிஸ்டம் சொல்லுவாங்க, இம்யூன் சிஸ்டம் உங்களுடைய இன்சுலின் செல்ஸ், அந்த பீட்டா செல்ஸை அதுவே அழிக்கும். தெரியாது, நம்மளே அடிச்சுக்கிற மாதிரி அதுவே அழிக்கும். அது தெரியாமல், அதனால் வேறு வழியில் வெளியிலிருந்து நம்ம இன்சுலின் செலுத்த வேண்டியது தான் ஒரு டைப் 2 டயபெட்டிஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ டயபெட்டிஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த ப்ரீ டயபெட்டிஸ் பாப்புலேஷன் தான் ரொம்ப நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க, நடைமுறை இந்த லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன்ஸ், லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் நாட் என்டர் இன்டு டைப் 2 டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணணுன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் மருந்துகளை ப்ரீ 2 டயபெட்டிஸில் முதல்ல எடுக்கிறது ரொம்ப கம்மி பண்ணுங்கள். அது HbA1c லெவல் 9, 10 போகும்போது வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் பண்ணிங்கனாவே அதுவும் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும். எக்ஸாம்பிள், டெய்லி ஒரு 45 நிமிஷம் நடங்க. 2, நீங்கள் இப்போ இருக்கிற சாப்பாட்டு முறையை கம்ப்ளீட்டாக மாற்றணும். என்னென்னா, இப்போ நிறைய நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னா, இந்த மைதா பேஸ்டு, இந்த கோதுமை பேஸ்டு, இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குளிர்ந்த உணவுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள். அதே மாதிரி நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது, நினச்ச நேரத்தில் தூங்குறது. எப்பயுமே அதுதான் நாங்கள் ஆயுர்வேத டாக்டர் என்ன சொல்லுவோன்னா, வால் கிளாக்கை பார்த்து நீங்கள் சாப்பிடாதீங்க. உங்கள் பாடி கிளாக் சொல்லும் போது சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டிங்கனாவே கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அந்த இன்சுலின்னு அது வேலையை எப்பயும் பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் 10 மணி நேரம் நின்றுட்டு இருந்தானா கால் வலி வரும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு இருந்தால் அந்த பேங்க்ரியாஸ் எப்பயுமே இன்சுலினை சுரந்துக்கிட்டே இருக்காது, அதுவும் டயர்ட் ஆகிடும். இதுதான் மெயின். நீங்கள் கரெக்டான நேரத்தில் சாப்பிடும் போது அதுக்கு வேணுங்கிறப்ப அது எந்திரிச்சு வேலை செய்யும், அது மற்ற இடத்துல ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஆயுர்வேத டாக்டர் ஜென்ரலாக என்ன சொன்னாங்க, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு இது பண்ணுவோம். ஆனால் நிறைய ஒரு சமூகத்தில் ஒன்று இருக்குன்னா, சுகர் வந்துருச்சுப்பா, இனிமேட்டு சப்பாத்தியை சாப்பிடணும்பா, அப்போ தான்ப்பா நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு இருக்குது. வில்லியம் டேவிஸுங்கிற ஒரு புக்கு, அழகான புக் எழுதியிருக்கார், வீட் பெல்லின்னு. சப்பாத்தி சாப்பிட்றவனுங்க தான் டயபெட்டிஸோட பக்க விளைவுகள் நிறையா வருதுன்னு அவர் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட பல லட்சம் நோயாளிகளை அவர் ஆராய்ச்சி பண்ணி ஏன் இந்த வீட் சாப்பிட்றவங்களுக்கு இது வருதுன்னு. அப்புறம் உங்களுக்கே தெரியும், பிஎம் எக்டே இந்த வீட்டை பற்றி நிறையா பேசியிருக்காரு.
அது என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்சுலின் வந்து சுரக்கிறத நிறுத்த வைக்கும். இட் இன்ஹிபிட்ஸ் தி செக்ரீஷன் ஆஃப் இன்சுலின் சொல்லுவாங்க. இந்த வீட் ஹஸ் தி கெப்பாசிட்டி டு இன்ஹிபிட் தி செக்ரீஷன் ஆஃப் இன்சுலின். ஸோ நீ வந்து நோய் உனக்கு தேவை இன்சுலின் சுரக்கணும், ஆனால் நீ சாப்பிட்ற சாப்பாடு இன்சுலின் சுரக்காமல் பண்ணுது. இது என்ன கான்செப்ட்னே புரியல, ஆனால் இது எல்லாரும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்கள் மருத்துவர்கள் வந்து மேக்ஸிமம் இதை பரிந்துரைக்கிறது இல்லை. கோதுமை சார்ந்த ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த மைதா, அதெல்லாம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது இல்லாமல் கோதுமை தமிழ்நாட்டிற்கான உணவும் இல்லை. கோதுமை சாப்பிட்டா சுகர் வராது, சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும், பஞ்சாப்காரனுங்க எல்லாருமே சுகர் இல்லாமல் இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஆனால் அங்கே தான் சுகரும் கேன்சரும் அதிகமாக இருக்குது. கேன்சருக்காக இப்போ சில ட்ரெயின் ஃபுல்லாக கேன்சர் பேஷண்ட் போகிறதெல்லாம் இங்கே பஞ்சாபில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் உணவு முறையை வந்து முதல்ல நீங்கள் கரெக்டாக தகுந்த வந்து பரிந்துரையோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரீ டயபெட்டிஸுங்கிறத இது பண்ணணும். இதில் வந்து சில மூலிகைகள்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேங்கைன்னு சொல்லுவோம், டீரோகாப்பஸ் மார்சிபியம்னு ஆங்கிலத்தில் பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க. அதில் வந்து எபிகேட்டச்சின்ங்கிற ஒரு, அதாவது ஃபைட்டோ கான்ஸ்டியூவன்ட் சொல்லுவாங்க, ஒரு மூலக்கூறு இருக்குது. அது வந்து நிறையா நீங்கள் ஆய்வு கட்டுரைகள்லாம் பார்க்கலாம். அது வந்து என்ன பண்ணால் ரீஜெனரேஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ், உங்கள் கணையத்தை புத்துயிருக்கு பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அதில் நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்கொரண்டின்னு சொல்லுவாங்க. இந்த கேரளா சைட்லாம் அது நிறையா கிடக்கும் பொன்கொரண்டி. அது வந்து செலேஷியா ரெட்டிகுலேட்டான்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா கட் பண்ணி பார்த்திங்கன்னா 7 வட்டம் இருக்கும். அது சப்தரங்கின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. அந்த இது வந்து போஸ்ட்பிராண்டியல் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு குளுக்கோஸ் 200 300ன்னு போகும்போது அந்த இதை வந்து குறைக்கிறதுக்கான திறன் அதிகமாக உள்ள பிளான். அப்புறம் உங்களுக்கு தெரியும் சிறுகுறிஞ்சான், இது இதுவும் எல்லாருமே ஒரு தடவை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதேமாதிரி டயட்டில் ஒரு அற்புதமான ஒரு காய் இருக்குது, கிளஸ்டர் பீன்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் வந்து கொத்தரங்கான்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டா வாய் வரும்னு சொல்லி நிறையா சாப்பிடாம நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அது வந்து கிட்டத்தட்ட அகார்போஸ், ஆங்கில மருத்துவத்தில் ஒரு கிளாஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆன்டி டயபெட்டிக் ஆர் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது வேலை செய்யுது. அந்த ஆல்ஃபா குளுக்கோஸ் இன்ஹிபிட்டார் என்ன பண்ணணும்னா, இன்ஹிபிட்ஸ் தி இன்டெஸ்டினல் அப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸ். அதாவது உங்கள் குடலில் சர்க்கரையை இழுக்கிற சக்தியை தடுக்கும். ஏன்னா குடல் இழுக்கும் போது தான் உங்களுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். அதை தடுக்கிறதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அந்த கிளஸ்டர் பீன்ஸ் கொத்தரங்காயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை சாப்பிட்றதில்ல. எல்லோரும் உருளைக்கிழங்கு பின்னாடியே போயிட்டு அதே ஷேப்பில் இருக்கணும். அதுதான் நம்ம பிரச்சனை.